அதுவரை சிரித்துக் கொண்டிருந்த லீனா முகத்தை கொஞ்சம் அமைதியாக்கி கொண்டாள். அதை கவனித்த ஆத்விக், ஏய் என்னாச்சு லீனா, ஏன் இப்படி அமைதியாயிட்ட? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆத்விக் தன் வருத்தத்தை தெரிவிக்க முயல்கையில், அடைச்ச, நீ சொன்னதுக்கெல்லாம் வருத்தப்படணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா ஆவி? நான் எனக்கும் சான்விக்குமான ஃபர்ஸ்ட் மீட்டை நினைச்சு பார்த்தேன். அதான் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்று அவனை அசிங்கப்படுத்துவதைப் போல சீண்டி பார்த்தாள் லீனா. சரி, அதையும் சொல்லு கேப்போம் என காதை பட்டை தீட்டிக் கொண்டான் ஆத்விக். நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய சீனெல்லாம் இல்ல, ரொம்ப சின்னதுதான். ஆனா என்ன பொறுத்தவரை எனக்கு அது பெருசுதான். லீனா பீடிகையோடு பேச, தாயே நீ விஷயத்த சொல்லு, அப்புறமா முடிவு பண்ணலாம் அது ஒர்த்தா இல்லையான்னு. ஆத்விக் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அவளை அவசரப்படுத்த, எப்பவுமே அவசரம் தாண்டா ஆவி உனக்கு. அவனை கடிந்து கொண்டவள், அன்றைக்கு அவளுக்கு கல்லூரியின் முதல் நாள். இதுவரை ஃபாரினில் வசித்துக் கொண்டிருந்த லீனாவின் குடும்பத்தினர் 2005ஆம் ஆண்டுதான் இந்தியாவிற்கு வந்தனர். அப்பொழுது லீனாவின் பெற்றோர்கள் பீட்டர் கேத்தரின் இங்கேயே ஒரு டெக்ஸ்டைல் கிளாத்திங் கம்பெனி ஆரம்பித்து இந்தியாவிலேயே தங்கிவிட்டனர். லீனா மட்டும் அங்கேயே படித்துக்கொண்டு அவ்வப்போது விடுமுறைக்கு மட்டும் வந்து தன் பெற்றோரை பார்த்துவிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தாள். 2008இல் ஒரே நாளில் இறந்து போன தன் பெற்றோர்களின் செய்தி அவளுக்கு பேரிடியாக இருந்தது. அவர்களின் மரணம் தொடர்பான கேஸ் கோர்ட்டில் நடந்து கொண்டிருந்ததினால் அவளால் மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல முடியவில்லை. பீட்டரின் பாலியகால சிநேகிதரான சண்முகத்திற்கும் அவளை தனியாக விட மனமும் இல்லை. சண்முகமும் பீட்டரும் சிறு வயதிலேயே முடிவு செய்ததுதான் ஆத்விக்கிற்கும் லீனாவிற்கும் திருமணம் செய்வது பற்றி. அதை ஆரம்பத்தில் எல்லாம் கண்டுகொள்ளாமல் தட்டி கழித்த லீனா தன் பெற்றோர்களின் இறப்பிற்கு பின்பு ஆத்விக்கே தஞ்சம் என தன்னை மாற்றிக்கொண்டாள். பெற்றோர்களின் இறப்பிற்கு பின்பு 2 வருட காலமாக யாரிடமும் சரியாக பேசிக்கொள்ளாத அவளை கல்லூரியில் வைத்து ராகிங் செய்தனர் மூத்த மாணவர்கள். அவர்களுக்கு பதில் கொடுக்கும் நிலையில் இல்லாத லீனா அமைதியாக இருப்பதை கண்டதும் அவளை மேலும் துன்புறுத்த நினைக்கையில்தான் ஒரு பெண் வந்து அந்த மூத்த மாணவர்களில் ஒருவனை அறைந்தாள். அது கண்டு திகைத்த லீனா அவளை ஆச்சரியத்துடன் பார்க்க அங்கே நின்று கொண்டிருந்தது சாட்சாத் சான்வியேதான். லீனா சொல்வதை கேட்டதும் ஆச்சரியத்தில், பரவாயில்லையே, சான்வி தைரியமான பொண்ணுதான் போல, நாம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோம் இல்லையா? ஆத்விக் லீனாவை பார்த்து கேட்க, கிழிச்சிட்டோம், நானும் உன்ன மாதிரி தாண்டா நினைச்சேன் ஆவி. ஆனா அங்க உண்மையிலேயே நடந்தது வேற ஒண்ணு. அதாவது அவ வந்து ஒரு சீனியர் அடிச்சால, அது அவளுக்கு அவளோட சீனியர் கொடுத்த ஒர்க்கு. அதாவது அதுவும் ராகிங் தான். என்ன, என்னைய ராகிங் பண்ணது செகண்ட் இயர் சீனியர், அவளை ராகிங் பண்ணது தேர்ட் இயர் சீனியர். லீனா சொன்னதுதான் தாமதம். ஆத்விக் சத்தமாக சிரித்து, இதுக்காக அவன் மூஞ்சிய இவ்வளவு சோகமா வச்சுக்கிட்ட என்று கேட்டான். இல்ல ஆத்விக், அதுக்காக இல்ல. அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா, அதிகம் பேசக்கூட மாட்டா. தனக்கு நடக்கிறது அநியாயம்னு தெரிஞ்சா கூட அமைதியா இருப்பா. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு அவ மேல கோபம் வரும். ஒரு பக்கம் அவ மேல கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் அவளை நினைச்சு எனக்கு வருத்தமாவும் இருக்கும். என்னோட கஷ்டம்தான் பெருசுன்னு அவளை பாக்குற வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். வாழ்க்கையில அதை விட பெரிய பெரிய கஷ்டங்கள் இருக்குன்னு சான்வியோட வாழ்க்கை எனக்கு அதை ரொம்ப அழகா சொல்லிச்சு. அவளை நினைச்சாலே எனக்கு ஒரு விஷயம்தான் எப்பவும் தோணும். இந்த உலகத்துல பணத்துக்கு ஆசைப்படாத மனுஷங்க கூட ஆசைப்படுற ஒரே விஷயம் பாசம்தான். அந்த பாசம் சான்விக்கு இப்ப வர ஒருத்தரால கூட முழுசா கிடைக்கலையேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையா இருக்கு. லீனாவின் முகம் கவலையில் சுருங்கி போனது. அதில் உள்ள யதார்த்தங்கள் கலந்த உண்மைகளை ஆத்விக்காலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. மௌனமாய் மனதிற்குள்ளேயே அழுது கொண்டான். இரவு நேர டின்னருக்கு பின் அவளை வீட்டில் டிராப் செய்து வந்து படுக்கையில் சரிந்தவனின் மனம் முழுக்க சான்வியே நிறைந்திருந்தாள். அதிகாலை வேளையில் குளிர்காற்று மேனியை வருட அதில் விழித்து கொண்டவன் காதுகளில் சண்முகம் லதாவிடம் தனக்கு டீ வேண்டும் என்று கேட்பது காதில் விழுந்தது. இறங்கி கீழே வந்தான் ஆத்விக். அங்கே சண்முகம் தன் கைகளில் செய்தித்தாளோடு கதை பேசிக் கொண்டிருக்க, ஹாய் டேட், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு த ஹோம் என்று ஆத்விக் தன் தந்தையை வரவேற்றான். என்னடா உபசரிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? அது இருக்கட்டும், உங்க அம்மா கிட்ட என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, அதை சொல்லு. அவராகவே முதலில் உரையாடல் தொடங்கினார். ஆமாப்பா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்க போறேன். நீங்க எனக்கு உண்மையா இருந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஆத்விக் இப்படி பேசியதில் என்றும் இல்லாமல் இன்று தன்னை பார்த்து இப்படி கேட்பதில் அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியம் இருக்கத்தான் செய்தது. சரி சொல்ல ஆத்விக், என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன். அவர் கொஞ்சமாய் பிடி கொடுக்காமல் பேசினார்.
அதற்குள் லதா டீ எடுத்து வந்து நீட்ட அதை வாங்கி கொண்ட சண்முகம் மேற்கொண்டு அவன் பேசப் போகும் வார்த்தைக்காக அவனை பார்த்தார். சிறிது நேரம் பேசாமல் இருந்தான். அவர்கள் இருவரையும் பார்த்த லதா அப்படி என்னதான் பேசிக்கொள்வார்களோ என்று சலிப்பு தட்டி மறைந்து போனார். தாய் சென்றதை உறுதி செய்து கொண்டவன் தன் தந்தையை நோக்கி, அப்பா, என்கிட்ட எப்பவாவது பொய் சொல்லி இருக்கீங்களா? சிறு புள்ளியிலிருந்து தன் சந்தேகத்தை ஆரம்பித்தான் ஆத்விக். அதை கேட்டு மெலிதாய் புன்னகைத்த சண்முகம், டே ஆத்விக், இதனடா புது கேள்வி என்று பதில் சொல்லிவிட்டு மீண்டும் டீயின் மீதே கவனம் செலுத்தினார். இது கேள்வி இல்லப்பா, சந்தேகம். எனக்கு உங்க மேல இருக்கிற சந்தேகம். வார்த்தைகளில் தன் முதல் அடியை அடித்தான் ஆத்விக். அதில் திடுக்கிட்டவர் என்றும் இல்லாமல் மகன் என்று தன்னை பார்த்து கேட்கும் இக்கேள்வியால் அவனை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தார். அவனின் பார்வையைக் கண்டு அவர் மௌனம் காப்பதை பொறுத்து கொள்ள முடியாதவனாய், சொல்லுங்கப்பா, நான் யாரு? ஆத்விக் மீண்டும் அழுத்தமாய் கேட்டான். என்றைக்கு இருந்தும் ஆத்விக் இக்கேள்வியை அவரிடம் கேட்பான் என்பதை அவர் எதிர்பார்த்துதான் இருந்தார். அதை இவ்வளவு சீக்கிரமாய், அதுவும் 4 வருடங்களுக்குள் கேட்பான் என்பதை தான் அவர் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. பதிலுக்கு அவர் சத்தமாக சிரித்தார். அவனை இயல்புக்கு கொண்டு வர முயற்சித்தார். ப்ளீஸ்பா, ஏதாவது சொல்லி என்ன சமாளிக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கெல்லாம் தெரியும், சொல்லுங்க. ஆத்விக் அவரை விடுவதா இல்லை. அதான் உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கேப்பா, அப்புறம் என்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கிற? அவர் எழுந்து நகர முயற்சித்தார். நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்த்தேன்ப்பா. இதுக்கான முதல் முடிச்சு உங்ககிட்ட தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை ரொம்ப உயர்வா நினைச்சிருந்தேன்ப்பா. ஆனா இப்படி கீழ்த்தனமா நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கல. என்னோட அனுமதி இல்லாமலேயே என்னோட அடையாளத்தை மாத்திட்டீங்களேப்பா. உங்களை என்னோட அப்பான்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. அவர் சுயமரியாதையை தூண்டினால் ஏதாவது பேசுவார் என நினைத்து சீண்டி பார்த்தான் ஆத்விக். அதற்கு பதில் கிடைக்கும் விதமாக, யாரை பார்த்துடா அப்பான்னு சொல்ல அசிங்கமா இருக்குன்னு சொன்ன? அவரை போல அப்பா கிடைக்க நீதான் கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு என்னடா தெரியும் அவரை பத்தி? அப்புறம் என்ன சொன்ன? உன்னோட அடையாளத்தை மாத்திட்டாருன்னு. அவர் மட்டும் அப்படி பண்ணலைன்னா இன்னைக்கு நீ எங்க முன்னாடி இப்படி கேள்வி கேட்க முடியாதுடா. அதையும் நல்லா மனசுல வச்சுக்கிட்டு பேசு. எங்கிருந்தோ வந்த லதா ஆத்விக்கின் கன்னத்தில் 2 அறை விட்டு அவன் சட்டை காலரை பிடித்து இக்கேள்வியை கேட்டு அவனை எச்சரித்தார். சரி, நீங்களாவது உண்மையை சொல்லுங்கம்மா. அவர் எனக்கு பண்ணது நல்லதா கெட்டதான்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஆத்விக் தீர்க்கமாய் லதாவிடம் கேட்க, என்னடா தெரியணும் உனக்கு? நீ யாருன்னு தானே? வா, உனக்கு காட்டுறேன். லதா அவனை எங்கோ அழைத்து செல்ல முயன்றார். லேசாய் மனம் தளர்ந்து போயிருந்த சண்முகம் லதாவை தடுக்க நினைத்தார். ஆனால் லதாவோ, இருங்க, போதும், எல்லா உண்மையும் என்னன்னு நாம சொல்லிடுவோம். மத்தத அவனே முடிவு பண்ணட்டும். நானும் 2 நாளா இவனை பார்த்துட்டு தான் வர்றேன். நாம சொல்லலைன்னா வேற யார் மூலமாவது இதை தெரிஞ்சுக்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். ஆத்விக்கின் மனநிலையை அப்படியே ஒப்புவித்தாள் லதா. அப்ப சரி, நீ சொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லி எதுவும் ஆக போறதில்ல. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி அவன் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதோட எனக்கு ஒரு வாக்குறுதியும் பண்ணி தரணும். அதுக்கு அவன் தயாரான்னு கேளுலதா என்ற சண்முகத்தின் வார்த்தைக்கு, சரிம்மா, அவர் சொல்ற மாதிரி பண்ண முயற்சிக்கிறேன் பட்டென்று வாக்குறுதி கொடுத்தான் ஆத்விக். முயற்சி பண்றேன், முயற்சி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி நழுவுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாலதா. இப்ப எப்படி இருக்கானோ அப்படித்தான் எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச பின்னும் இருக்கணும். அதுக்கு முதல்ல அவனுக்கு சம்மதமா? சண்முகம் கைகளை பின்புறமாக கட்டிக்கொண்டு எங்கோ வெறுத்து பார்த்தபடி கேட்டார். இனம் புரியாத ஒரு கவலை கலந்த தடுமாற்றம் அவர் பேச்சிலும் முகத்திலும் படர்ந்திருந்தது. அப்பொழுது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் அனைத்திற்கும் சரியென தலையசைத்து வைத்தான் ஆத்விக். முதல்ல அவனை அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போ என்று தன் மனைவிக்கு அறிவுறுத்தினார் சண்முகம். அவர் சொன்ன ரூமுக்குள் ஆத்விக்கை அழைத்துச் சென்றாள் லதா. பல நாட்களாகவே அந்த அறை பூட்டித்தான் கிடக்கிறது. இதுவரை ஒரு முறை கூட அது திறந்திருந்து அவன் பார்த்ததில்லை. ஆனால் அறை சுத்தமாக இருந்தது. வாரம் ஒரு முறை லதா அவனுக்கு தெரியாமல் அந்த அறையை சுத்தம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தாள். அந்த யோசனையில் அவன் ரூமிற்குள் அடியெடுத்து வைத்துச் செல்ல பல பல ஆச்சரியங்கள் அவனை திக்குமுக்காடச் செய்தது. ஒருபுறம் இரட்டை குழந்தைகள், இருவரின் புகைப்படங்கள், பிறந்ததில் இருந்து பல பல பருவங்கள் வரை நிறைய போட்டோக்கள் இருந்தது. அதில் ஒரு குழந்தை மனநலம் குன்றியது போல தோன்ற அந்த போட்டோக்களுக்கு அருகில் சென்று அதை கை வைத்து தடவி பார்த்தான் ஆத்விக். அதை பார்த்த லதா, என்ன பாக்குற? அவன்தான் உன்னோட அண்ணன். எங்களுக்கு பிறந்தது இரட்டை குழந்தைகள், ஆத்விக், ரித்விக். ஆத்விக் தான் மூத்தவன். மன வளர்ச்சி குன்றி போய் பிறந்ததுனால எங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி இருந்து குழந்தையாவே இறந்து போனவன்.
இறந்து போகும்போது கூட ஒருத்தர் உயிரை காப்பாத்திட்டு தான் இறந்து போனான். அது வேற யாரும் இல்ல, நீதான். இப்போ உனக்குள்ள துடிக்குதே ஒரு இதயம், அது ஆத்விக்கிற்கு சொந்தமானது. அதோ அந்த பக்கம் பாரு. லதா கை காட்டிய திசையில் பார்த்தவனுக்கு அவன் போலீஸ் உடையில் மின்னும் பல்வேறு போட்டோக்கள் காண கிடைத்தது. ஆச்சரியமும் குழப்பமும் ஒரு சேர அவனை ஆக்கிரமித்தது. அவனின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட லதா, என்ன உனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சதா நீ யாருன்னு? இன்னும் கோபம் தணியாமல் அவனை பார்த்து கேட்டார் லதா. அம்மா, இன்னுமே எனக்கு குழப்பமாத்தான் இருக்குமா? என்னோட உண்மையான பேரு தான் என்ன? ஆத்விக்கிற்கு என்னதான் ஆச்சு? எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு போலீஸ் வாழ்க்கை வாழ்ந்தது நினைவிலே இல்லையேம்மா. ப்ளீஸ் சொல்லுங்கம்மா, அவன் கெஞ்சினான். இந்த கேள்விக்கு பதில் எல்லாம் உங்க அப்பா கிட்ட இருக்கு, அவர்கிட்ட போய் கேளு. லதா சொல்லவும் அவசரமாக கீழிறங்கி வந்தவன் தன் தந்தையிடம் கேட்க அவர் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார். பின், இப்பவும் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். நான் எல்லா உண்மைகளையும் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். உன்னோட கடந்த காலத்துல எதையுமே விடாம சொல்றேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடு. திரும்ப இந்த போலீஸ் வேலைக்கு போக மாட்டேன்னு. சண்முகம் அவன் முன் கையை நீட்டினார். ஆத்விக்கின் மனதிற்குள் காரணம் தெரியாமல் தான் எப்படி சத்தியம் செய்ய முடியும் என குழப்பமாக இருந்தது. அவன் அமைதியாக இருப்பதை கண்டவர், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என கிளம்ப முடிவு செய்தார். உடனே அவசரமாக, இல்லப்பா, நான் கண்டிப்பா போக மாட்டேன் என்று அவசரமாக சத்தியம் செய்தான் ஆத்விக். நானும் லதாவும் காதல் திருமணம் செய்துகிட்டவங்க. திருமணமாகி 5 வருடங்களுக்கு மேல் எங்களுக்கு குழந்தையே இல்ல. அதை கேட்காத நபர்களே இல்ல. கோடி கோடியா சொத்து சேர்த்து என்ன பயன்? அதை ஆள்வதற்கு ஒரு வாரிசு கூட இல்லையேங்கிற கவலை எனக்கு இருந்தது. லதாவுக்கு தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையேங்கிற ஏக்கம். இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையான்னு நாங்க ஏங்கிட்டு இருந்தப்பதான் திடீர்னு ஒரு நாள் லதா கர்ப்பமான செய்தி எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதை விட இன்னொரு சந்தோஷம், அது இரட்டை குழந்தைகள். இப்படி நாங்க சந்தோஷமா குழந்தை வர்ற நாளை எண்ணி காத்திருந்தோம். இரட்டை குழந்தைகளும் பிறந்துச்சு. மூத்தவனுக்கு ஆத்விக், இளையவனுக்கு ரித்விக்னு பேரு வச்சோம். ஆத்விக் வளர வளரத்தான் அவனுக்கு மன வளர்ச்சி குறைவுன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. எங்களை பார்த்து சிலர் பரிதாபப்படவும் செய்தாங்க. ஆனா லதா அப்படி ஒரு நாளும் கவலைப்படல. இதை விட கொடுமையானது குழந்தை இல்லையேங்கிற கொடுமை. அதை உணர்வு பூர்வமாகவும் மன ரீதியாகவும் நன்றாக அனுபவித்தவள் லதா. அதனால் அவள் ஆத்விக்கை ஒரு குழந்தையைப் போல பார்த்துக்கிட்டா. அவனுக்கெல்லாம் சேர்த்து நீ படிச்ச, நல்லா அறிவுல சிறந்து விளங்குற மாணவனா வந்த. எல்லாரும் நீ எதிர்காலத்துல என்னவாக போறியோன்னு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பூர்த்தி செய்யும் விதமா நீயும் எக்ஸாம் எழுதி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆகி ஊர்ல தப்பு பண்ற எல்லாரையும் தோலை உரிச்செடுத்த. நேர்மைக்கு பெயர் போனவனா உன்னோட பெயர் மாறிச்சு. இதனால பல எதிரிகளை நீ சம்பாதிக்க ஆரம்பிச்ச. இப்படி நாங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தப்பதான் என்னோட நண்பன் பீட்டர் கேத்தரின் அவங்களோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல பல 100 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த கேஸ யாராலையும் முடிக்க முடியல. கடைசியா அது உன்னோட கைக்கு வந்துச்சு. எல்லாரும் நீ அதை கண்டிப்பா முடிச்சு வைப்பேன்னு நம்பினாங்க. நீயும் அதுக்கேத்த மாதிரி நைட்டு பகலுன்னு பார்க்காம எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்ச. அதே நேரத்துலதான் ஆத்விக்கிற்கு திடீர்னு ஹை ஃபீவர் வந்து அது ஃபிட்ஸ் லெவலுக்கு கொண்டு போக நாங்க அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தோம். அவனுக்கு நேரம் ரொம்ப குறைவுன்னு கூட டாக்டர் சொன்னாங்க. உன்னை 1 வாரமா பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. கடைசியா அன்னைக்கு நைட்டு நீ கண்டிப்பா வந்தே ஆகணும்னு லதா சொல்லவும், நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வர்ற வழியில உனக்கு ஒரு ஆக்சிடென்ட். நைட் நேரம், யாருமே பார்க்கல. மண்டையிலையும் மார்பிலையும் நல்ல அடி. உன்னோட இதயமும் வீக்காகி மாற்று இதயம் பொருத்தணும்னு டாக்டர் சொன்னாங்க. ஆத்விக்கிற்கு ஒரு நாள் கெடுதான் இருந்துச்சு. 2 குழந்தைகளை கொடுத்த கடவுள் 2யும் ஒரே நேரத்துல பறிக்க பாக்குறாரேன்னு எனக்கும் லதாவுக்கும் கோவம், அதை விட அழுக. அதை பார்த்த டாக்டர் அப்ப எங்களுக்கு ஒரு யோசனை சொன்னாரு. அதாவது ஆத்விக்கோட இதயத்தை எடுத்து ரித்விக்கிற்கு பொருத்திக்கலாம். ஆனா இதனால அவர் பழச மறந்துடுவாரு. அவர் கண்ணு முழிக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் இதுக்கப்புறம் அவர் வாழப்போற வாழ்க்கையில நம்புவாருன்னு சொன்னாங்க. எங்களுக்கும் ஒரு குழந்தையாவது எங்களோட இருந்தா போதும்னு ஆத்விக் இதயத்தை உனக்கு பொருத்தி உன்ன ஆத்விக்குன்னு சொன்னோம். உன்னோட அந்த போலீஸ் வாழ்க்கை தான் இத்தனைக்கும் காரணம்னு நான் நம்புனேன், இப்பவும் நம்புறேன். எனக்கு என்னோட பையன் வேணும். அதனால இப்ப நீ எப்படி இருக்கியோ அப்படித்தான் இதுக்கப்புறமும் நீ இருக்கணும். அதுக்குத்தான் நீ என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்க. நீ கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். சண்முகம் அங்கிருந்து கிளம்பி விட்டார். ஆத்விக்கிற்கு சாரி ரித்விக்கிற்கு
தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அழுகை வந்தது. தேம்பி அழுதான்.